Eighth sum, use the method of averages to write two rational numbers between 14/5 and 16/3. நம்பர்ஸ்க்கு பிட்வீனில் ரேஷனல் நம்பர் ஃபைன் பண்ணுறதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்குது. மெத்தட் ஆஃப் ஆவரேஜஸ் அண்ட் மெத்தட் ஆஃப் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் பார்த்தோம். இங்கே மெத்தட் ஆஃப் ஆவரேஜை யூஸ் பண்ணி 14/5க்கும் 16/3க்கும் ரெண்டு ரேஷனல் நம்பர் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ பார்க்கலாம். மெத்தட் ஆஃப் ஆவரேஜஸ்னால் என்ன? சம் ஆஃப் நம்பர்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர். இங்கே சம் ஆஃப் நம்பர் வந்து 14/5 and 16/3. Average is divided by 2 or else 1/2. இது simplify பண்ணலாம். 1/2 5க்கு 3க்கு LCM 15. ஸோ இது 3ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். இதை 5ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 14 3s are 42. 16 into 5s are 80. 15. 1/2 to 122 divided by 15. 61/15 வந்து ஸோ 61 divided by 15 தான் ஆவரேஜ். இந்த ரெண்டு நம்பருக்கும் ஆவரேஜ் எப்பவுமே ரெண்டு நம்பருக்கு பிட்வீனில் தான் இருக்கும். ஸோ இதுதான் அந்த ரேஷனல் நம்பர். 14/5க்கும் 16/3க்கு பிட்வீனில் தான் 61/15 வரும். இப்போ நமக்கு 2 ரேஷனல் நம்பர்ஸ் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து இது, இன்னொரு நம்பர் ஃபைன் பண்ணலாம். அதை எப்படி ஃபைன் பண்ணலான்னா, இந்த ரெண்டு நம்பருக்கும் ஆவரேஜ் எடுக்கலாம், இல்லைனா இந்த ரெண்டு நம்பருக்கும் ஆவரேஜ் எடுக்கலாம். நம்ம இந்த ரெண்டு நம்பருக்கும் எடுக்கலாம். 61/15 ப்ளஸ் 16/3 1/2. இதுக்கு எல்சிஎம் 15 5 டைம்ஸ் பண்ணிக்கலாம். இது 61 ப்ளஸ் 16 into 5 are 80 divided by 15 1/2. simplify பண்ணால் 1 14 divided by 15 into 1 divided by 2. கேன்சல் பண்ண முடியாது. ஸோ 141 divided by 30. இதுதான் நமக்கு செகண்ட் நம்பர். ஸோ 2 ரேஷனல் நம்பராக ஃபர்ஸ்ட் வந்து 61/15, இன்னொன்று 141 divided by 30. Ninth sum, compare the following pairs of rational numbers. ரேஷனல் நம்பர்ஸை கம்பேர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணணும்னா டினாமினேட்டர் சேமாக இருக்கணும். டினாமினேட்டர் சேமாக எல்சிஎம் வந்து 40 எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் 5க்கு 8 எல்சிஎம் 40. ஸோ இதை 8ஆல் மல்டிபிள் பண்ணிக்கணும், இதை 5ஆல் மல்டிபிள் பண்ணிக்கணும். சிம்பிளிஃபை பண்ணலாம். கீழே வந்து 40 88 -88 minus of 40 which is greater. மைனஸில் ஸ்மாலஸ்ட் வேல்யூ தான் கிரேட்டர். ஸோ -88/40 is greater. நெக்ஸ்ட்டு 3 divided by -4 -1 divided by 2. டினாமினேட்டரில் மைனஸ் இருந்தால் அது நியூமரேட்டுக்கு கொண்டு போயிடலாம். -3 divided by 4 equal to -1/2. சாரி கமா. எல்சிஎம் வந்து 4, இதை 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். -3 divided by 4 -2 divided by 4 which is greater. -2/4 is greater. இது சிம்பிளிஃபை கேன்சல் பண்ணிக்கலாம். 1 time 2 time -1/2 is greater. நெக்ஸ்ட்டு 2 divided by 3 4/5. இதுக்கு எல்சிஎம் வந்து 15. ஃபர்ஸ்ட் நம்பரை 5ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம், செகண்ட் நம்பர் 3ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 10 divided by 15 12/15. இது பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ 12 is greater. 10th sum, arrange the following rational numbers in ascending and descending order. நம்பர்ஸை அசெண்டிங்காகவும் டிசெண்டிங்காகவும் அரேஞ்ச் பண்ணணும். அசெண்டிங்னா இன்க்ரீசிங், டிசெண்டிங்னா டிக்ரீசிங். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து எல்சிஎம் எடுத்துக்கணும். எல்சிஎம் டினாமினேட்டருக்கு தான் எடுக்கணும். ஸோ 12 8 24 9 36க்கு எல்சிஎம் எடுத்துக்கலாம். 2 டேபிளால் சால்வ் பண்ணலாம். 6 2s are 12 4 2s are 8 9 18 டைம் அகெயின் 2 டேபிளால் 3 டேபிள் அகெயின் 2 டேபிளால் பண்ணிக்கலாம். இப்போ 3 டேபிள். ஸோ எல்சிஎம் 2 into 2 into 3 into 2 into 3 equal to
72. So first number 12 6 time வந்து 72. செகண்ட் நம்பர் 9 8 72. 9 மல்டிபிள் பண்ணிக்கலாம். தேர்ட் நம்பர் 3 மல்டிபிள் பண்ணிக்கலாம். 8 இது 12. இங்கே டினாமினேட்டர் நியூமரேட்டர் ரெண்டு நெகட்டிவ் இருக்குது, ஸோ கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது என்ன வரும்? -30/72 -99/72 -45/72 56/72 24/72. இப்போ நம்ம கம்பேர் பண்ணலாம். அசெண்டிங்கில் ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம இந்த வேல்யூ, இது எதனுடைய வேல்யூ? 5/12 வேல்யூ. ஸோ இந்த நம்பரை வச்சு கம்பேர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் அசெண்டிங்னா இன்க்ரீஸ்னா சின்ன நம்பர் வந்து பெரிய நம்பருக்கு போகணும். -99 தான் இதில் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. -99 எதோட நம்பர்? -11/8 நம்பர். -11/8 -99க்கு அப்புறம் எது சின்ன வேல்யூ? -45 -45 -15 15/24. நெக்ஸ்ட்டு -30 -30 வந்து -5/12 வேல்யூ. நெக்ஸ்ட்டு 24 வந்து 12 வேல்யூ. நெக்ஸ்ட்டு 56 7 வேல்யூ. 7/9. டிசெண்டிங்னா இது அப்படியே ரிவர்ஸில் எழுதிக்கலாம், அவ்வளோதான். 7/9 12/36 -5/12 -15/24 -11/8. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம்மும் அதே மாதிரி தான். இதுக்கு எல்சிஎம் வந்து 20 வரும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் 2 மல்டிபிள் பண்ணிக்கலாம். செகண்ட் நம்பர் 4 0 எந்த நம்பர் மல்டிபிள் பண்ணாலும் 0 தான். தேர்ட் நம்பர் 10 மல்டிபிள் பண்ணிக்கலாம். இது 1. ஸோ -34/20 -28/20 0 -10/20 -19/20. இதை வந்து நம்ம கேன்சல் பண்ண வேணாம், பிகாஸ் டினாமினேட்டர் சேமாக இருந்தால் தான் கம்பேர் பண்ண முடியும் நியூமரேட்டர். ஸோ இது ஃபர்ஸ்ட் அசெண்டிங்கில் எழுதிக்கலாம். அசெண்டிங்னா சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு போகணும். இதில் சின்ன நம்பர் வேல்யூ எது? மைனஸில் எது பெரிய வேல்யூவாக இருக்கோ அதுதான். -34 -34 எதனுடைய வேல்யூ? -17/10 வேல்யூ. -17/10. நெக்ஸ்ட்டு -28 -7/5. நெக்ஸ்ட்டு சின்ன வேல்யூ 19 -19/20. நெக்ஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் வேல்யூ 10 -1/2 0. டிசெண்டிங்னா அப்படியே ரிவர்ஸில் எழுதிக்கணும், அவ்வளோதான். 0 greater than -1/2 greater than -19/20 greater than -7/5 greater than -17/10. அவ்வளோதான். 11th sum. The number which is subtracted from -6/11 get 8/9 is dash. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, -6/11 எந்த நம்பரை சப்ராக்ட் பண்ணால் 8/9 கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ -6/11 ஒரு நம்பரை சப்ராக்ட் பண்ணோம், அது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். -x ஈக்குவல் டு நம்ம கிடைக்கிற வேல்யூ வந்து 8/9. இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணலாம். இப்போ எக்ஸ் தான் ஒரு வேல்யூ. எக்ஸ் வந்து ரைட் சைட் கொண்டு போயிடலாம், நெகட்டிவ் இருக்குது, பாசிட்டிவ் ஆகிடும். 8/9 லெஃப்ட் சைட் கொண்டு வந்தாலும் நெகட்டிவ் ஆகிடும். -6/11 -8/9 ஈக்குவல் டு எக்ஸ். எல்சிஎம் எடுத்தால் 99. ஸோ 99 × 9 × 11. 6 9s are 54. -54 -88. சால்வ் பண்ணால் -14. 142/99. So -142/99 is the answer. 12th sum. Which of the following pairs is equivalent? இப்போ ஈக்குவலண்ட் பேர் கண்டுபிடிக்கணும்னா எல்லாமே நம்ம சிம்பிளஸ்ட் ஃபார்மில் மாற்றிக்கலாம். ஃபர்ஸ்ட் -20/12 5/3 ஈக்குவலான்னு பார்க்கணும். இதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டு ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் இருக்குது, இது ஈக்குவலாக வராது. ஸோ இது ஆன்சர் கிடையாது.
b வந்து இங்கேயும் மைனஸ் இருக்குது, இங்கே டினாமினேட்டரில் இருக்க மைனஸ் வந்து நியூமரேட்டர் கொண்டு போயிடலாம். இது கேன்சல் பண்ணலாம். 2 டேபிளால் 8 2 16 15 டைம் இது ஈக்குவலன். சி செக் பண்ணிடலாம், ரெண்டுத்துலேயும் மைனஸ் இருக்குது. சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு ரெண்டுக்கு கொண்டு வந்தான். 2 டேபிளால் கேன்சல் பண்ணால் 10 22 5 11 9 2 18 18 2 36 3 3 9 6 3 18 1 டைம் 2 டைம் ஈக்குவலன் இல்லை. இது மைனஸ் இருக்குது. 7/5 minus 5/7 equivalent இல்லை. So B is the answer. 13th sum minus 5/4 is a rational number lies between dash. minus 5/4 வந்து எந்த ரெண்டு இன்டிஜர்ஸ்க்கு பிட்வீனில் வரும்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது வந்து மிக்சர் ஃப்ராக்ஷனாக எழுதிக்கலாம். 4 5 மைனஸ் வந்து லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். 1 4 is 4 1. ஸோ குவாஷன்ட் ரிமைண்டர் டிவைட் பை டிவைசர் மைனஸில் இருக்குது மைனஸ். குவாஷன்ட்டில் என்ன இருக்குது -1. -1க்கும் நெக்ஸ்ட் நம்பர் -2க்குன்னா -5/4 வந்து இருக்கும், நடுவில் இருக்கும். -1க்கும் -2க்கும் பிட்வீனில் இருக்கும். 14th sum, which of the following rational numbers is the greatest? இந்த 4 ரேஷனல் நம்பர்ஸில் எது வந்து கிரேட்டஸ்ட்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கிரேட்டஸ்ட் கம்பேர் பண்ணணும்னா எல்சிஎம் எடுத்துக்கணும். இந்த எல்லா டினாமினேட்டருக்கும் எல்சிஎம் எடுத்துக்கலாம். 24 16 8 32 2 டேபிளால் கேன்சல் பண்ணிக்கலாம். 12 12 அகெயின் 2 டேபிளால் 2 டேபிள் அகெயின் 2 டேபிளால் கேன்சல் பண்ணலாம். 2 எல்சிஎம் இங்கே ஒரு 2 இருக்குது. எல்சிஎம் 96. 24 into 4 96, 16 into 6 96, 8 into 12 time 96, 32 into 3 time 96. So 17 4s are 68 minus 68. 68 divided by 96. B வந்து 13 into 6 are 78 minus 78 divided by 96. C 84. 84 divided by denominator minus the numerator எடுத்துட்டு போயிடலாம். 96. D ஓட வேல்யூ minus 93 divided by 96. Which is greatest? minus 68 minus 78 எல்லாமே மைனஸில் இருக்குது. மைனஸில் எது சின்ன வேல்யூ அதுதான் கிரேட்டர். minus 68 is the greater. 15th sum. The sum of the digit of the denominator in the simplest form of 1112 divided by 528 is dash. இந்த ரேஷனல் நம்பரோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் எழுதிக்கணும், அதில் டினாமினேட்டரை ஆட் பண்ணிக்கணும். இப்போது 112 divided by 528. ஃபர்ஸ்ட் வந்து 12 கேன்சல் பண்ணிக்கலாம். 5 2 are 10, 6 2 are 12, 4 2 are 8. அகெயின் 12 பண்ணிக்கலாம். அகெயின் 12. ஸோ சிம்பிளஸ்ட் ஃபார்ம் வந்து 7/33. இந்த சிம்பிளஸ்ட் ஃபார்மோட டினாமினேட்டரோட சம் கேட்டிருக்காங்க. ஸோ 3 + 3 = 6. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸசைஸ் 1.1ல் எல்லா சம்ஸும் சால்வ் பண்ணிட்டோம். ரிமைனிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.